அனைத்து மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பான வணக்கம். இங்க நாம சொல்ற பயிற்சி பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான். வாக்கிய பஞ்சாங்கப்படி கிரக நிலைகளை வச்சு கணிச்சு சொல்ற பலன்கள் தான் இது. ஆனா இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரே மாதிரி நடக்காது. உங்களுக்கான உண்மையான சாதக பாதக நிலைகள் உங்க ஜனனகால ஜாதகம், கிரக நிலைகள் மற்றும் நடைபெற்று வரும் தசாபக்திகள் ஆகியவற்றின் அடிப்படையில தீர்மானிக்கப்படும். அதனால இந்த பலன்களை ஒரு பொதுவான வழிகாட்டுதலா எடுத்துக்கோங்க. அந்த வகையில வர்ற மார்ச் 15ஆம் தேதி நம்ம சூரிய பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இடம் மாறுறாரு. இத பங்குனி மாத பிறப்பு அல்லது மீன சங்கராந்தி அப்படின்னு நம்ம ஜோதிடத்துல ரொம்ப விசேஷமா சொல்வாங்க. இந்த ஒரு மாசம் சூரியன் குருவோட வீட்ல இருக்க போறதால உலகத்துல பெரிய மாற்றங்கள் நடக்கும். இது ஒரு முக்கியமான காலகட்டம் என்பதால் நாம எல்லாரும் இத பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. சூரியன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறுறப்போ இயற்கை அன்னைக்கும் நமக்கும் ஒரு புது தொடர்பு உருவாகுது. கும்ப ராசிங்கிறது ஒரு நிலையான காற்று ராசி. அங்கிருந்து நீர் ராசியான மீனத்துக்கு சூரியன் போறாரு. இதனால வெயில் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஆனா மனசுக்குள்ள ஒருவித அமைதி பிறக்கும். இந்த நேரத்துல வர்ற மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயத்தை ஆரம்பிக்க போகுதுன்னு நம்புவோம். மீன ராசிங்கிறது காலபுருஷ தத்துவப்படி 12வது ராசி. இது மோட்சத்தை குறிக்கிற இடமாம். சூரியன் இங்க வர்றப்போ ஆன்மீகத்துல ஈடுபாடு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும். கோயில் குளம்னு போறதுக்கும் தர்ம காரியங்கள் பண்றதுக்கும் இது சரியான நேரம்னு சொல்லலாம். மனசுல இருக்கிற குழப்பங்கள் எல்லாம் நீங்கி ஒரு தெளிவான பாதை நமக்கு கிடைக்க சூரிய பகவான் வழிகாட்டுவாரு. இந்த சூரிய பெயர்ச்சியால எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில மாற்றங்கள் கண்டிப்பா இருக்கும். சிலருக்கு வேலை வாய்ப்புல முன்னேற்றம் கிடைக்கும், சிலருக்கு பயணங்கள் மூலமா நல்ல லாபம் வரும். முக்கியமா ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டிய நேரம் இது. உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வராம இருக்க நீர்ச்சத்து அதிகமா இருக்கிற உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். முடிவா சொல்லணும்னா இந்த மீன ராசி சூரிய பெயர்ச்சி ஒரு வளர்ச்சிக்கான தொடக்கம்தான். மார்ச் 15லிருந்து ஒரு மாசம் வரைக்கும் நாம எடுக்கிற முயற்சிகளுக்கு சூரியனோட அருள் கண்டிப்பா இருக்கும். நம்பிக்கையோடவும் நேர்மையோடவும் நம்ம கடமைகளை செஞ்சாலே வர்ற காலங்கள் வசந்தமா மாறும். இந்த நல்ல நேரத்தை சரியா பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேற என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அந்த வகையில ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சூரிய பெயர்ச்சி என்னென்ன பலன்களை தரப்போகுதுன்னு பார்ப்போம். அன்பான கும்பராசி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வணக்கங்களை முதலில் தெரிவிச்சுக்கிறேன். இந்த 2026 மார்ச் மாதம் 15ஆம் தேதி ஒரு மிக முக்கியமான கிரக மாற்றம் நடக்கப் போகுது. கிரகங்களின் தலைவனான சூரிய பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து இப்போ விலகி உங்க ராசிக்கு 2ஆம் இடமான மீன ராசிக்கு மாறப்போகிறார். ஜோதிட ரீதியாக 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானம் மற்றும் வாக்குஸ்தானம் அப்படின்னு நாங்க ரொம்ப சிறப்பா சொல்லுவோம். இவ்வளவு நாளா உங்க ராசியிலேயே அமர்ந்து சில உடல் உபாதைகளையும் அலைச்சல்களையும் கொடுத்த சூரியன் இப்போ 2ஆம் இடத்துக்கு வர்றது உங்களுக்கு பல மாற்றங்களை கொண்டு வரப்போகுது. 2ஆம் இடத்துல சூரியன் அமர்றதுனால உங்களுடைய பேச்சுல ஒரு அதிகாரத் தோரணை இப்ப தானாவே வந்து உட்காரும். மத்தவங்க கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா உங்களுடைய நேர்மையான பேச்சு சில நேரத்துல மத்தவங்க மனச புண்படுத்த வாய்ப்பிருக்கு. குடும்பத்துல உங்களுடைய வார்த்தைக்கு ஒரு மதிப்பு இருக்கும். ஆனா அதே சமயம் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வராம பாத்துக்கிறது உங்க பொறுப்பு. உங்களுடைய முகப்பொலிவு கூடும். அதே நேரத்துல கண்கள்ல சின்னதா எரிச்சல் அல்லது சூடு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வரலாம். வார்த்தைய அளந்து பேசுறது மூலியமா இந்த ஒரு மாசத்துல நீங்க பல காரியங்களை ரொம்ப சுலபமா சாதிச்சுக்க முடியும்னு நான் சொல்லுவேன். பொருளாதார நிலைமையை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பண வரவு ஒரு பக்கம் வந்தாலும் செலவுகளும் வரிசை கட்டி நிற்கும். குடும்ப தேவைகளுக்காகவும் சுப காரியங்களுக்காகவும் நீங்க கொஞ்சம் தாராளமா செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்போ உருவாகும். சேமிப்பிலிருந்து பணத்தை எடுக்க வேண்டிய நிலைமை வந்தாலும் அது ஒரு நல்ல விஷயத்துக்காகத்தான் இருக்கும் என்பதால் நீங்க கவலைப்பட வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறதோ இல்ல பெரிய தொகையை கடனா கொடுக்கறதோ இந்த ஒரு மாசத்துக்கு தள்ளி போடுறது ரொம்பவே நல்லது. உங்களுடைய சாதுரியமான பேச்சால நிலுவையில் இருந்த சில பணத்தை இப்ப நீங்க வசூல் பண்ணி நிம்மதி அடைவீங்க. வேலைக்கு போற கும்பராசி நேயர்களுக்கு அலுவலகத்துல உங்களுடைய பேச்சுக்கு ஒரு தனி அங்கீகாரம் இப்ப கண்டிப்பா கிடைக்கும். மேலதிகாரிகள் கிட்ட பேசும்போது உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப தெளிவா எடுத்து சொல்லி அவங்களோட பாராட்ட நீங்க பெறுவீங்க. வங்கித்துறை, கணக்குத்துறை மற்றும் ஆசிரியர் பணியில இருக்கிறவங்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி ரொம்ப ஒரு மேன்மையான பலன்களை கொடுக்கும்.
புதுசா வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கை நிறைய சம்பளத்தோட ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்ப பிரகாசமா இருக்கு. உங்களுடைய திறமைக்கு ஏத்த மாதிரி சிலருக்கு இந்த நேரத்துல சம்பள உயர்வு கிடைச்சு மனசுல ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும். சொந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்யறவங்களுக்கு இது ஒரு மிதமான லாபத்தை கொடுக்க போற மாசமா இருக்கும்னு சொல்லலாம். நகை வியாபாரம், மளிகை மற்றும் உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்களுக்கு இந்த நேரம் ரொம்ப ஒரு அதிர்ஷ்டமான நேரமா அமையப் போகுது. உங்களுடைய பேச்சு திறமையாலேயே புதிய வாடிக்கையாளர்களை ஈர்த்து உங்க வியாபாரத்தை நீங்க ரொம்ப அழகா விரிவாக்கம் செய்வீங்க. கூட்டாளிகளோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அதை நீங்க பேசி தீர்த்துக்கிறது உங்களுடைய தொழிலுக்கு ரொம்பவே நல்லது. அதிக லாபத்துக்கு ஆசைப்பட்டு இந்த நேரத்துல புதுசா எந்த ஒரு பெரிய ரிஸ்க்கும் எடுக்காம இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்து சூரியன் குடும்பத்துல சில சுப செலவுகளை முன்னின்று நடத்த வைப்பார். கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன ஈகோ பிரச்சனைகள் வந்தாலும் அதை நீங்களே இறங்கி போய் பேசி சரி பண்ணிக்கிறது ரொம்ப புத்திசாலித்தனம். பிள்ளைகளுடைய படிப்புல ஒரு பெரிய முன்னேற்றம் தெரியும். குறிப்பா அவங்க பேச்சு போட்டிகள்ல ஜெயிச்சு உங்களுக்கு பெருமை சேர்ப்பாங்க. பூர்வீக சொத்துக்கள் வழியில இருந்த சில சிக்கல்கள் இப்போ பேச்சுவார்த்தை மூலியமா ஒரு சுமூகமான முடிவுக்கு வந்து உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு கிடைக்கும். உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்துகிட்டு எல்லாரையும் சந்தோஷமா சந்திச்சு உங்களுடைய மன பாரத்தை நீங்க குறைச்சிக்குவீங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நீங்க உங்களுடைய உணவு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். கண் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் அல்லது பற்கள்ல சின்ன வலி வர வாய்ப்பு இருக்கு. அதனால ஆரம்பத்திலேயே கவனிச்சு சரி பண்றது நல்லது. வெயில் காலம்ங்கிறதுனால காரமான உணவுகளை தவிர்த்துட்டு நிறைய பழங்கள் மற்றும் தண்ணீரை எடுத்துக்கிட்டு உடம்ப குளிர்ச்சியா வச்சுக்கோங்க. இரவு நேரத்துல மொபைல் போன் பார்க்கறத கொஞ்சம் குறைச்சுக்கிட்டா உங்க கண்களுக்கு ஒரு நல்ல ஓய்வும் நிம்மதியான தூக்கமும் கிடைக்கும். மனசுல ஒரு தெளிவு பிறக்கிறதுனால நீங்க செய்யற எல்லா காரியத்திலையும் ஒரு நிதானம் இருக்கும். அதை நீங்களே இப்போ உணர ஆரம்பிப்பீங்க. சமூகத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் இந்த ஒரு மாசத்துல ஒரு நிலையான இடத்துல இருக்கும்னு நான் உறுதியா சொல்லுவேன். பொதுக்கூட்டங்கள்ல இல்லனா சமூக அமைப்புகள்ல உங்களுடைய பேச்சுக்கு ஒரு தனி செல்வாக்கு இப்போ உருவாக ஆரம்பிக்கும். அரசாங்க அதிகாரிகள் மூலமா நீங்க எதிர்பார்த்த சில உதவிகள் இப்போ சுலபமா கிடைச்சு உங்களுடைய காரியங்கள் ரொம்ப ஜரூரா நடக்கும். உங்கள மதிக்காதவங்க கூட இப்போ உங்களுடைய நேர்மையான பேச்சை கேட்டு உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்கிற நிலைமை வரும். மத்தவங்களுக்கு உதவி செய்யற குணத்தால உங்களுக்கு நிறைய புண்ணியங்கள் சேரும். அது உங்க எதிர்காலத்துக்கு ஒரு பெரிய பக்கபலமா அமையும். இப்போ உங்க நட்சத்திர வாரியான பலன்களை கொஞ்சம் விரிவா பார்த்துடலாம். கும்பராசி நேயர்களே, நல்ல கவனிங்க. அவிட்டம் நட்சத்திரம் 3 மற்றும் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு இந்த பெயர்ச்சி ரொம்ப ஒரு தைரியத்தை கொடுக்கும். பொருளாதார ரீதியா நீங்க எடுக்கிற முடிவுகள்ல கொஞ்சம் நிதானமா இருந்தாலே போதும். பெரிய நஷ்டம் இல்லாம நீங்க தப்பிச்சுக்கலாம். உடன் பிறந்த சகோதரர்கள் உங்களுக்கு ரொம்பவே ஆதரவா இருந்து உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு உறுதுணையா இருப்பாங்க. புதிய சொத்துக்கள் வாங்கறதுக்கான பேச்சுவார்த்தைகளை இப்போ ஆரம்பிச்சிங்கன்னா அது எதிர்காலத்துல உங்களுக்கு ஒரு பெரிய லாபத்தை கண்டிப்பா தேடித்தரும். சதயம் நட்சத்திரத்துல பிறந்த கும்பராசி நேயர்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி ஒரு பெரிய அறிவு தெளிவை கொடுக்க போகுது. தகவல் தொழில்நுட்பத்துறை மற்றும் ஆராய்ச்சி துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த நேரம் ரொம்ப ஒரு பிரகாசமான நேரமா அமையப் போகுது. உங்களுடைய ரகசியங்களை மத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்காம இருக்கிறது தான் இப்போ உங்களுக்கு பெரிய நிம்மதியை கொடுக்கும்னு நான் சொல்லுவேன். வெளிநாடு போறதுக்கான விசா முயற்சிகள்ல இருந்த சின்ன சின்ன முட்டுக்கட்டைகள் இப்போ பேச்சுவார்த்தை மூலமா ரொம்ப சுலபமா விலகி வழி பிறக்கும். புதுசா கார் அல்லது பைக் வாங்குற யோகம் உங்களுக்கு இப்போ நல்லா இருக்கு. அதனால நீங்க தாராளமா உங்க ஆசையை நிறைவேற்றிக்கலாம். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2 மற்றும் 3ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு இது ஒரு யோகமான காலம். உங்களோட நீண்ட நாள் கனவுகள் ஒவ்வொன்னா நனவாகிறத நீங்க கண்ணால பார்த்து ரொம்பவே பிரமிச்சு போய் நிப்பீங்க. பெரிய மனிதர்களோட நட்பும் அவங்களோட ஆலோசனையும் உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய புதிய திருப்பத்தை இப்போ கொண்டு வரும். குலதெய்வ வழிபாடு மற்றும் ஆன்மீக பயணங்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இப்போ அமையும். அது உங்க மனசுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும். உங்க பிள்ளைகளோட உயர்கல்வி விஷயத்துல இருந்த சில இழுபறிகள் எல்லாம் முடிஞ்சு நீங்க ரொம்பவே நிம்மதி பெருமூச்சு விட போறீங்க. இந்த அற்புதமான நல்ல பலன்களை நீங்க முழுமையா அனுபவிக்கிறதுக்கு சில எளிய பரிகாரங்களை சொல்றேன், கேட்டுக்கோங்க. தினமும் காலையில குளிச்சு முடிச்சதும் உங்களுடைய அப்பா அல்லது வீட்ல இருக்கிற பெரியவங்களோட காலை தொட்டு கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்குங்க. ஞாயிற்றுக்கிழமைகள்ல சிவன் கோவிலுக்கு போய் சூரிய பகவானுக்கு சிகப்பு நிற மலர்களால அர்ச்சனை செஞ்சு நெய் விளக்கு ஏத்தி வழிபடுங்க. ஏழை முதியவர்களுக்கு உங்களால முடிஞ்ச உணவு அல்லது பால் தானம் செய்வது உங்களுடைய வாக்கு தோஷங்களை போக்கி உங்களுக்கு நன்மையை தரும். பசுமாட்டிற்கு வெல்லம் கலந்த கோதுமைய ஞாயிற்றுக்கிழமை காலையில கொடுக்கறது உங்க குடும்பத்துல ஒரு செல்வ செழிப்ப கண்டிப்பா உண்டாக்கும். இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி,
வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.